நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 5th sum பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். எ போல் has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distances from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected? So very simple. Question first understand பண்ணணும். ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. அதனோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 மீட்டர் இருக்கான். இந்த 20 மீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் கிரவுண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு போலை வந்து எரெக்ட் பண்ணுதாங்க. இந்த போல் வந்து இந்த ரெண்டு டயாமீட்டர் எண்டு இருக்குது இல்லையா, ஆப்போசிட் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இந்த ரெண்டு போலில் இருந்தும் சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, அதை நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இது எக்ஸ், இது ஒய். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த போல். பட் ரெண்டு கேட் அதனுடைய பவுண்டரி இருக்குது. ரெண்டு கேட், இது ஒரு என்ட்ரன்ஸ், இது அவுட் சைடு போகிறது, இது இன்சைடு வர்றதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிக்யூங்கிற அந்த ரெண்டு கேட்லேருந்து அந்த போலோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதனோட டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு சர்க்குலர் கிரவுண்டுன்னு தெரியும். அதனுடைய ரெண்டு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸட் கேட்ஸ் வந்து அந்த போல்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Yes, this is possible to find because this is one right angle triangle. So this is 90 degree. So the 90 degree அப்படிங்கிறதுனால இது பித்தாகரஸ் தேரம் படி எழுதலாம். So sum of the distance squared is equal to square of the hypotenuse. So எப்படி எழுதணும் பாருங்கள். distance x square plus distance y squared is equal to hypotenuse squared. இது வந்து நம்ம பித்தாகரஸ் தேரம் படி எழுதியிருப்போம். ஓகே, பித்தாகரஸ் தேரம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + ஒய்ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 + ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ 4 4s are 16, 8y, 2 × 4 × y, so 8y plus y squared minus 400 is equal to 0. So 2y squared plus 8y minus 384 is equal to 0. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது டிவைடட் பை 2 பண்ணிடலாம். ஸோ y squared plus 4y minus 1 2 is 2, 9 2s are 18, 2 2s are 4 is equal to 0. ஓகேவா? இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபார்முலா சப்ஸ்டியூட்லேயும் பண்ணலாம். ஃபார்முலா படி நம்ம செய்யலாமா? a is equal to இங்கே 1, b is equal to இங்கே 4, c is equal to நம்மளுக்கு -192 இருக்குது. ஸோ y வேணும்னா ஃபார்முலா என்ன? -b + or minus √b² - 4ac by 2a. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ -b அப்படிங்கும்போது -4 வரும். சார் -√4² -4 × 1 × -192 by 2 × ஏங்கும்போது 2 தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ± √4 4s are 16 ப்ளஸ் 192 × 4ங்கும்போது 768 by 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 784 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? இது ரூட் உண்டு. ஓகே, ரூட்டில் அந்த வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 784 எதில் வரும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக இதில் போடலாம். ஸோ 2 டேபிள் 3 2s are 6, 9 2s are 18, 2 2s are 4, 1 2 is 2, 9 2s are 18, 6 2s are 12, 9 2s are 18, 8 2s are 16, 4 2s are 8, 9 2s are 18, 7 7s are 7. So 2 × 2 × 7, 4 × 7,
28. Okay, so 28/2. ஸோ நம்ம ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. என்னெல்லாம் பாருங்கள், y is equal to -4 + 28/2. அப்போ என்ன வரும், 24/2. ஸோ y is equal to 12. ஓகேவா? இதே மாதிரி அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள், y is equal to -4 - 28/2. ஸோ -32/2. ஸோ -16. So y is equal to -16 is impossible because this is negative. Impossible. So the distance y is equal to என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 12 meter. அப்போ x minus y is equal to 4ங்கிறதுனால x minus 12 is equal to 4. So x is equal to 4 plus 12. So x is equal to என்ன கிடச்சிச்சு, 16 மீட்டர்னு கிடச்சிச்சு. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரெண்டு கேட்டில் இருந்தும் அந்த போலோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 16 மீட்டர் அண்ட் 12 மீட்டர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர், ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ரொம்ப ஈஸி. இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியும் செய்யலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.